நம்முடைய தவறான உணவு பழக்கங்கள் மற்றும் வாழ்வியல் முறைகளால், அதாவது என்னது? பசிக்காம சாப்பிடுறது, வேக வேகமா சாப்பிடுறது, லேட் நைட் சாப்பிடுறது, லேட்டா தூங்க போறது. இந்த மாரியான தவறான உணவு முறைகளால நம்ம உடம்புல லேசான முறையில நடக்க வேண்டிய ஜீரண செயல்முறை கடினமான செயலாக மாறுகிறது. ஒரு காம்ப்ளிகேஷன் வந்து நாம செய்யக்கூடிய தவறுகளால உருவாகுதுன்னு நாம புரிஞ்சுக்கணும். இந்த தவறுகளால என்ன ஆகுது அப்படின்னா, நம்முடைய ஜீரண உறுப்புகள் இருக்கு இல்லையா? முக்கியமா நம்முடைய மண்ணீரல், வயிறு, குடல்கள், இந்த உறுப்புகள் எல்லாம் அதிகமா இயங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. லேசா இயங்குனாலே நல்லபடியா ஜீரணம் நடந்துரும். ஆனா நம்ம செய்யக்கூடிய தவறுகளால இந்த உறுப்புகள் வந்து அதிகமா தங்களுடைய சக்திய செலவு பண்ணி வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழல் உருவாயிடுது. இதனால என்ன ஆகுது? அந்த உறுப்புகள்ல ஒரு விதமான வெப்பமும், சோர்வும் ஏற்படுகின்றன. அக்குபஞ்சர் மருத்துவத்துல இத வந்து நம்ம மண்ணீரல் ஜுரத்தன்மை அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதாவது மண்ணீரல்ல, அதாவது ஜீரண மண்டலத்துல ஒரு கெட்ட சக்தி, அதாவது கெட்ட வெப்ப சக்தி என்பது உருவாகி தேக்கம் கொள்ளுகிறது. இங்க நம்ம ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எந்த இடத்துல கெட்ட சக்தி தேக்கம் கொண்டிருக்கிறதோ, அங்கிருந்து மீண்டும் மீண்டும் கெட்ட செயல்களை செய்வதற்கான தூண்டல்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும், ஏற்பட்டு கொண்டே இருக்கும் என்பதை புரிந்து கொள்க. எந்த இடத்துல கெட்ட சக்தி உருவாகி தேங்கி நிக்குதோ, அந்த இடத்துல இருந்து இன்னும் இன்னும் அதிகமாக கெட்ட சக்திகள் ஈர்க்கப்படும். இதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ளும். அந்த கெட்ட சக்திகள் இன்னும் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் விசாலமாக இருக்கும். ஜீரண மண்டலத்தில் வெப்ப சக்தி எனும் கெட்ட சக்தி தேங்கி இருக்கின்றது. அந்த கெட்ட சக்தி அடுத்தடுத்தும் அந்த கெட்ட சக்தியை அதிகப்படுத்த உதவக்கூடிய உணவுகளை சாப்பிடுவதற்கான தூண்டல்களை கிரேவிங்ஸ் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்து அந்த கெட்ட சக்தியை எந்த உணவுகள் ஏற்படுத்துமோ அந்த உணவுகளின் மீது நமக்கு அதீத நாட்டம் இருக்கும். இப்போ வந்து நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிடுறது, ஸ்வீட்ஸ் மேல ஒரு கிரேவிங் இருக்கிறது, கூல் ட்ரிங்க்ஸ் எப்ப பார்த்தாலும் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, ஐஸ்கிரீம் சாப்பிடுறது, இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடுறது, புளிப்பு தன்மை உள்ள உணவுகள் அதிகமா எடுத்துக்கிறது, சாட் ஐட்டம்ஸ் எல்லாம் சொல்றாங்க, பேக்கரி உணவுகள், அதே போல காஃபி, டீ, மில்க் ஷேக்கு, மொஜிட்டோ, இந்த மாதிரியான விஷயங்கள். அதுல இந்த சில்னஸ் ஏன் நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா, ஐஸ் வாட்டர், ஐஸ்கிரீம், கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் ஏன் குடிக்கிறோம்னா, உள்ள சூடா இருக்குது. இந்த சூட தணிக்கணும். சூட தணிக்கிறதுக்கு குளிர்ச்சி தேவைதான். ஆனா அந்த கெட்ட சக்தி எந்த குளிர்ச்சியை சாப்பிட சொல்லுது பாத்தீங்களா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டு, கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு, ஐஸ் வாட்டர் சாப்பிட்டு, இப்படிதான் சொல்லுது. இந்த கெட்ட சக்தி ஏற்படுத்தக்கூடிய இந்த கிரேவிங்ஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த கிரேவிங்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய நோயினுடைய மூலம் என்பதை நான் புரிந்து கொள்ளும். இது இன்னைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. கிரேவிங்ஸ், கெட்ட சக்தி கெட்ட சக்திகளை அன்றி அழைக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக்சுவலி நம்ம என்ன தெரியுமா சாப்பிடணும்? வயிற்றுல சூடு இருக்குது, வயிற்றுல கெட்ட சக்தி இருக்கு, என்ன சாப்பிடணும்? அந்த வயிற்றுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பழங்கள் சாப்பிடணும், மோர் குடிக்கணும், இளநீ குடிக்கணும், காய்கறிகள் நிறைய சாப்பிடணும், நிறைய சூப் குடிக்கணும், உணவுகள்ல சுவைகளை சமநிலையோட நம்ம வச்சு சாப்பிடணும். இதெல்லாம் தான் சாப்பிடணும். ஆனா இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நமக்கு தோணாது, இதெல்லாம் நமக்கு பிடிக்காது. ஏன்னா உள்ள கெட்ட சக்தி இருக்குது. கெட்ட சக்தி கெட்ட சக்திகளை தூண்டக்கூடிய உணவுகளைத்தான் ஈர்க்கும், விரும்பும். இந்த உணவுகள்லாம் அந்த கெட்ட சக்தியை அழித்து விடும், அதனால் விரும்பாது. இது ஒரு சமூக நோய் என்பதை மீண்டும் நான் பதிவு செய்கின்றேன். இப்ப என்ன ஆகுது? உங்களுக்கு கெட்ட சக்தினால பிரச்சனை வருதா இல்லையா? இப்போ ஒரு டாக்டரை போய் பார்க்கும்போதோ, ஒரு டயட்டீஷியனை பார்க்கும்போதோ, அவங்க இதெல்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் நமக்கு அதெல்லாம் ஃபாலோ பண்றதுல ஒரு கஷ்டம் இருக்கும். எது வரைக்கும் கஷ்டம் இருக்கும்? அந்த கெட்ட சக்திகள் நீங்குகிற வரை, அந்த அந்த கெட்ட சக்திகளுடைய பிடியிலிருந்து நம்முடைய ஜீரண மண்டலம் விடுபடுகிற வரை இதை கடைபிடிக்கிறதுல கஷ்டம் இருக்கும். இந்த மாதிரி ஆட்கள் என்ன தெரியுமா கேட்பாங்க? இதெல்லாம் எவ்வளவு நாள் சார் ஃபாலோ பண்ணணும்னு கேட்பாங்க. ஆரம்பத்துல அதான் கேட்பாங்க. அப்புறம் இதெல்லாம் நல்லபடியா ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த கெட்ட சக்தி நீங்கிருச்சுன்னா இதுவே அவங்களுடைய லைஃப் ஸ்டைலா மாறிடும். இப்போ நாம இங்க புரிஞ்சுக்க வேண்டிய அதிமுக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜீரண மண்டலத்துல கெட்ட சக்தி தேங்கும் போது எப்படி கெட்ட சக்திகளுக்கான கிரேவிங், கெட்ட சக்திகளை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளின் மீது கிரேவிங் இருக்குதோ, அதே போல நம்ம மனசுல கவலை, பயம், கோபம், பொறாமை, அவசரம், அவநம்பிக்கை, இந்த மாதிரியான கெட்ட குணங்கள்லாம் இருக்கும்போதும், அந்த கெட்ட குணங்களை அதிகப்படுத்திக்கிறதுக்கான, அந்த கெட்ட குணங்களை ஒத்த பதிவுகளையும், அந்த கெட்ட குணங்களுக்கு தீனி போடக்கூடிய சூழல்களையுமே நாம் அதிகமாக விரும்புவோம். ஏன்னா அது ஒரு கெட்ட சக்தி. அதை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்கான சூழல்கள்ல தான் அது விரும்பும். அதை ஸ்ட்ரென்தன் படுத்துறதுக்கான எந்த ஒரு பதிவையும் அது விரும்பும். உங்களுக்குள்ள ஒரு கோபம் இருக்கா? ஒரு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இன்னொருத்தர் மேல கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரா, அது மேல உங்களுக்கு இயல்பாவே நாட்டம் போகும். என்ன சொன்னாரு, எப்படி திட்டினாரு, எப்படி சண்டை போட்டுக்கிட்டாங்க, இது மேல ஒரு ஆசை வந்துடும். இதனுடைய ஒரு நீட்சி தான் சினிமா. சினிமா, தொலைக்காட்சி தொடர்கள், வெப் சீரிஸ் மேல தீவிரமான நாட்டம் இருப்பவர்.
தீவிரமான நாட்டம் மிஸ் பண்ணக்கூடாது. எந்த சீரீஸையும் மிஸ் பண்ணக்கூடாது, எந்த எபிசோடையும் மிஸ் பண்ணக்கூடாது. போன வாரம் நான் வரல, என்ன நடந்துச்சு, அவனை கொண்டுட்டாங்களா, அந்த குடும்பம் சீரழிஞ்சிருச்சா இல்லையா, இந்த மாதிரி ஒரு தீவிர நாட்டம் யாருக்கு இருக்கும் தெரியுமா? யார் மனசுல கெட்ட சக்திகள், கவலையும் கோபமும் பயமும் பழிவாங்கும் உணர்ச்சியும் அவநம்பிக்கையும் இருக்கும், இவங்களுக்கு தான் இது மேல தீவிர நாட்டம் இருக்கும். அந்த தூண்டல் எங்கிருந்து வந்தது? இந்த மனதில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளுடைய தூண்டல்கள் தானே. இப்ப இதை மறக்கடிக்கணும், இதுல இருந்து டைவர்ட் ஆகணும் இல்லையா? இந்த கெட்ட சக்தி நல்ல டைவர்ஷனியா கொடுக்கும். ஆல்கஹால், ஸ்மோக்கிங், பார்ட்டி, செலிப்ரேஷன்ஸ், வீணான முறையற்ற செலிப்ரேஷன்ஸ், கேளிக்கைகள். அதுல முக்கியமானது புறம் பேசுதல், புரணி பேசுறது. அவன் என்ன சொன்னேன், அவன் என்ன சொன்னேன், அது எப்படி தெரியுமா, அவன் என்ன சொன்னானா, இங்க இருந்து அங்க போனாங்களாம், அங்க ஒருத்தனை பார்த்தாங்களாம், இந்த மாதிரி ஒரு கதை நீண்டுகிட்டே இருக்கு. இதெல்லாம் அவங்க இயல்பாவே விருப்பமான செயல்களாக இருக்கும். ஏனென்றால் அந்த கெட்ட சக்திகள் அவர்களை வழி நடத்துகிறது. அதாவது என்ன நடக்குது, லிட்ரலி நம்முடைய மனம் கெட்ட சக்திகளால் தீண்டப்பட்டிருக்கும் போது நம்முடைய மனம் நம்முடைய மையத்திலிருந்து வெளியேறிவிடும், நம்முடைய அக உலகத்திலிருந்து அது வெளியேறிவிடும். புறத்தில் என்ன நடக்கிறது என்பதில் தீவிர கவனம் கொடுத்து கொண்டே இருக்கும். வெளியில என்ன பண்றாங்க, அவன் என்ன பண்றான், இவன் என்ன பண்றான், இவங்க என்ன பண்றாங்க, இவங்க எல்லாம் கூட்டமா எங்க போறாங்க, அவங்க 4 பேர் மட்டும் உட்கார்ந்து அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன பேசுவாங்க, இந்த மாதிரியே புறத்திலேயே தான் கவனம் இருக்குமே தவிர உங்களுக்குள்ள என்ன நடக்குது, உங்க சிந்தனை எந்த அடிப்படையில் இருக்குதுன்ற ஒரு கவனமே இருக்காது. அந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு மெடிடேஷன் பண்ண வாங்கன்னு மட்டும் கூப்பிட்டு பாருங்களேன், இந்த தைரியம் இருந்தா கூப்பிட்டு பாருங்க, வரவே மாட்டேன். நம்மளையே கெடுத்து விட்டுருவாங்க அவங்க. அதனால நீங்க சொல்லாம இருக்கிறதே நல்லது. ஏன்னா அந்த கெட்ட சக்திகள் பயங்கரமான வார்த்தைகளை கோர்க்கும், புதிய புதிய கான்செப்ட் உருவாக்கும். மெடிடேஷன் பண்றதுனால கேன்சர் வரும்னு கூட உங்களை நம்ப வச்சிருவாங்க. ஐயோ, இது தெரியாம இத்தனை நாள் போயிட்டேனேப்பா அப்படின்ற அளவுக்கு நீங்க ஆகி விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்க வீக்கா இருக்கிற பட்சத்து. அந்த குரூப் கோயிலுக்கும் போவாங்க, சர்ச்சுக்கும் போவாங்க, எல்லா இடத்துக்கும் போவாங்க. அங்க எதுக்கு தெரியுமா போறாங்க? இறைவனுக்கு நன்றி செலுத்தவோ, அன்பின் மீதோ, அமைதிக்காகவோ அல்ல. அங்க போயும் பொருள்களை வேண்ட வேண்டும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இந்த மாதிரிதான். அதாவது விபாசனா அழகா சொல்லுவாங்க, மனதின் கெட்ட சக்திகள் உருவாக்கும் டிவோஷனல் கிரேவிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிவோஷனல் கிரேவிங்ஸ், விதவிதமா எதையாவது பண்றது. கோயிலுக்கு போனா என்ன பண்ணணும்? இறைவனுக்கு நன்றி செலுத்தணும், இறைவன் முன்னாடி உட்காரணும், அமைதியை அனுபவிக்கணும். உங்களுக்கு நல்ல விருப்பங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த விருப்பங்களை கொடுத்ததுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லி, இதெல்லாம் தான் ப்ராப்பரான பிரேயர்ஸ். கோவிலுக்கு போய் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுலயே நிறைய வழிகாட்டல்கள் இருக்கு. ஆனா இந்த டிவோஷனல் கிரேவிங்ஸ் இருக்கு இல்லையா, பொருள்களை வேண்டுவது, இறைவனுக்கு நன்றி சொல்ல மறப்பது, லைன்ல நின்று அடிச்சு புடிச்சு உள்ள போய் அதை பண்ணி இதை பண்ணி, நாம என்ன செய்யணும் அப்படின்னா, மனசில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை பலம் இழக்க செய்யும். அவ்வாறு பலம் இழக்க செய்யாமல் இருந்தோமானால் நம்மளால இறை வழியில நடை போட முடியாது. அந்த மாதிரியான வாய்ப்புகளே நம்முடைய கண்களுக்கு தெரியாது. இப்படி ஒரு விஷயம் நடக்குது, இவங்க எல்லாம் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஓ இப்படியும் பண்ணலாமோ, இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. என்ன, யார் மேட்ச் வின் பண்ணாங்க, நாளைக்கு யாருக்கு மேட்ச், இந்த நாளைக்கு எப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகுது, எவ்வளவு கலெக்ஷன் ஆச்சு, அந்த நடிகர் வராரா, போட்டோ எடுத்துக்கிறோம், செல்ஃபி எடுத்துக்கிறோம், அந்த அந்த நடிகை அங்க வராங்களா, ஐயோ டை ஹார்ட் ஃபேன் சார், உங்களுக்காக நான் என்ன வேணா செய்வேன், இந்த மாதிரியே தான் இருப்பாங்க. ஸோ இளைஞர்கள், வருங்கால சந்ததியினர் இந்த மாதிரியான வாழ்க்கை திசைகள்ல போறதுக்கான பெரும் அச்சுறுத்தல் நம்முடைய கண்களில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு சமூகத்துல. ஸோ இவர்கள் இறை வழிக்கு திரும்ப வேண்டும். எப்படி ஒரு டாக்டர், ஒரு டயட்டீஷியன், நீங்க கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்க கூடாது, ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடக்கூடாது, பழங்கள் சாப்பிடணும், இளநீர் குடிக்கணும், அப்பதான் வயிறுடைய அந்த கெட்ட வெப்பம் குறையும், தனியும்னு சொல்ற மாதிரி நாம இறை வழியை கொண்டு, இறைவழியினுடைய வழிகாட்டல்களை கொண்டு, தியானத்தை கொண்டு, வாழ்வியல் ஞானங்களை கொண்டு நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட சக்திகளை நீக்கிக் கொள்ள வேண்டும். தரமான ஆன்மீக செயல்பாடுகள் நம்ம மனசோட அந்த கெட்ட சக்திகளோட வேரை வெட்டி வீழ்த்தும். ஆனால் அதனை நாம் செய்ய மாட்டோம், விரும்ப மாட்டோம். அந்த விருப்பமின்மையே ஒரு நோய் தான். அது நோய்களையும் துன்பங்களும் இன்னும் அதிகமாக. ஒவ்வொரு நாளும் தியானம் செய்வதற்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது மிகப்பெரிய வாய்ப்பு. நன்றி உணர்வோடு இன்றைய தியான செயல்முறை நாம் தொடங்கலாம். இப்போ ஒரு மனிதர் இருக்கிறாரு, அவர் ஒரு அடிக்ஷன்ல சிக்கி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அடிக்ஷன் அவருக்கு இருக்கு அப்படின்னு, அந்த அடிக்ஷன்ல இருந்து அவர் எப்படி விடுவிப்பது சரியான முறையில்? இனிமேல் நீங்க குடிக்காதீங்க, குடிச்சா செத்துருவீங்க, குடிச்சா உங்களுக்கு கல்லீரல் பாழாயிடும், கேன்சர் வந்துடும், இப்படி சொன்னோம் அப்படின்னா அது அவருக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆயிடும். அந்த ஆல்கஹாலை குடிக்கணும்னு உள்ள இருந்து அந்த கெட்ட சக்தி தூண்டுதா இல்லையா, அந்த கெட்ட சக்தியை பலம் இழக்க செய்ய வேண்டும். எப்படி அதை செய்ய முடியும் என்றால், நல்ல சக்திகளை கொடுப்பதன் மூலமாக, நல்ல உணவுகளை கொடுப்பதன் மூலமாக, நல்ல கருத்துக்களை அவருடைய மனதில் பதிய வைப்பதன் மூலமாக அந்த கெட்ட சக்திகள் பலகீனமாக்கப்பட வேண்டும். இதன் விளைவாக இயல்பாகவே அவருக்கு அந்த கிரேவிங்ஸ் குறைஞ்சிடும். இதுதான் சரியான வழிமுறை. மற்றபடி நீங்க ரசாயன அணுகுமுறைகளை கொண்டோ, பயமுறுத்தலை கொண்டோ அவ்வாறு செய்வது என்பது பேக் ஃபயர் ஆகிடும்.
அதாவது இந்த சினிமாவோ, தொலைக்காட்சி தொடர்களை தொடர்ச்சியாக பார்ப்பதோ, வீணான செய்திகளை கேட்டுக்கொண்டிருப்பதோ, மதிமயக்கக்கூடிய இசைகளில் நாம் மூழ்கி இருப்பதோ, இதெல்லாமே ஒரு அன்வான்டட் எமோஷன்ஸ். இது நமக்குள்ள செலுத்தப்படுவது என்பது உறுதியாக நிறுத்தப்பட வேண்டும். தவிர்க்கப்பட வேண்டும். ஏன்னா நம்மளுடைய உண்மையான வாழ்க்கையிலேயே நெறைய எமோஷன்ஸ் நமக்கு இருக்குது. அத நம்ம சரியான முறையில ஹேண்டில் பண்ண திணறிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதையும் உள்ள போட்டீங்கன்னா, இந்த எமோஷன்ஸ சரியா ஹேண்டில் பண்றதுல சில சீர்கேடுகள் ஏற்பட்டுவிடும். அதனால நீங்க தேவையில்லாத எமோஷன்ஸ இந்த ஃபிக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஜர்னல்ல வரக்கூடிய விஷயங்கள் எதையுமே நீங்க உள்ள போட்டுக்காதீங்க. உறுதியா விலகி இருக்கு. இது எல்லாமே டைவர்ஷன்ஸ் தான். டைவர்ஷன்ஸ் நமக்கு தேவைதான். ஆனா அந்த டைவர்ஷன்ஸ் வந்து கெட்ட சக்திகளுடைய தூண்டல்களின் அடிப்படையில், வழிகாட்டல்களின் அடிப்படையில் அமையக்கூடாது. நம்முடைய உள்ளத்தின் உணர்வால் வழிகாட்டப்பட்டதாக அந்த டைவர்ஷன் இருக்கும். அந்த டைவர்ஷன் வந்து ஆன்மீகம், தியானம். இந்த டிவோஷனல் கிரேவிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா? அது என்னன்னா, வீணான சடங்குகள்ல ஈடுபடுறது தான். இப்ப கோவிலுக்கு போங்க, எல்லாம் பண்ணுங்க. வழிபாட்டு தலங்களுக்கு நம்ம போகணும். ஆனா, அங்க போய் முறையற்ற வீணான சடங்குகள்ல ஈடுபடுறோம். எது வீணான சடங்கு? உங்க உணர்வுக்கே தெரியும். எந்த செயலின் மூலம் நன்மை இல்லையோ, அந்த செயல் வீணான செயல். அது ஒரு சடங்கு. ஒரு செயல் நன்மையான செயலா இல்லையா என்பதை உங்கள் உணர்வு சொல்லும். அந்த உணர்வின் வழிகாட்டல்களின் அடிப்படையில் நாம் நம்முடைய வழிபாட்டு முறைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுல குறிப்பிட்டு சொல்றதுக்கு இல்ல. இப்ப சில பேர் சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அதுல அவங்க உணர்வு பொருந்தி போகும். அதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். ஆனா அப்பட்டமா தெரியும். இதனால யாருக்குமே எந்த பலனும் இல்ல. இறைவன் தேவைகளற்றவன். அவனுக்கு நீங்க ஒண்ணும் கொடுக்க முடியாது. அப்போ நீங்க இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய சடங்குகள் என்ற பெயரில் செய்யக்கூடிய செயல்கள் யாருக்கு நன்மை? அந்த நன்மை அவர்களை சென்றடைகிறதா? இதை உறுதி செய்து கொண்டு நீங்கள் செய்யலாம். அதுல எந்த தப்பும் கிடையாது. இந்த உணர்வு வந்து உள்ள வழிகாட்டிக்கிட்டே இருக்குது. அது செவியேற்கப்பட வேண்டும். அதற்கான செயல்முறைகளை நாம் செய்ய வேண்டும். அதற்கான ஒரு நல்ல செயல்முறை தான் தியானத்தில் அமர்வது. ஒவ்வொரு நாளும் தியானம் செய்வதற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்பது மிகப்பெரிய நன்றிக்கு தகுதியானது. இறைவனுக்கு நாம் நன்றியோடு இருப்போம்.